இந்தாங்க மச்சான். கோகிலாக்கா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருக்கோம். இதே மாதிரி ஆனந்தி வீட்டுக்கும் போகணும். இன்னைக்கு ஒரு நாளோட முடியாம இதே மாதிரி கோகிலாக்காவும் ஆனந்தியும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழணுங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசையும். ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அதுக்கான முயற்சி யார் எடுக்கிறது? உட்காருங்க உட்காருங்க. மாமா நீங்க வந்து உட்காருங்க. ம் வா உட்காருங்க. எப்படி இருக்கீங்க மாமா? எப்படி இருக்கீங்க அத்தை? வெளியில பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள கவலை மனசை போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கு. வேலுவையும் வர சொல்லியிருக்கீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கிறது தானே சம்பந்தி வீட்டோட ஸ்பெஷல. அதுவும் நல்லது தாங்க. கோகிலா ஆனந்தி கிட்ட பேசணும்னா மூணாவதா ஒரு நியாயம் பேசுற ஆள் இருக்கிறது நல்லது தானே. ஆனா நியாயமா பேசணும். பிரச்சனையா இருக்கிறது என் அக்கா தங்கச்சிங்க வாழ்க்கை. நியாயமா பேசலனா பாதிக்கப்பட போறது யாருன்னு எனக்கு தெரியும். இனி புதுசா பாதிக்க என்ன இருக்கு? ஏற்கனவே நடந்தது சரி பண்ணதான் முதல்ல வழி பார்க்கணும். என்கிட்ட பேசணும்னு வர சொன்னீங்கன்னு அக்காவும் மாமாவும் சொன்னாங்க. உன்கிட்ட இல்லம்மா, உன் வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசணும். சொல்லுங்கய்யா. தம்பி, 2 கல்யாணம் நடந்தது, 2மே கேள்விக்குறியாவுல இருக்கு. ஆனந்தி சம்பந்தப்பட்டது உங்க வாழ்க்கை, ஆனா கோகிலா சம்பந்தப்பட்டது என் புள்ளையோட வாழ்க்கை. ஏற்கனவே உங்க கல்யாணம் முடிஞ்சதுமே பஞ்சாயத்துல நான் பேச சொன்னேன். ஆனந்தி முடியாதுன்னு சொல்லிடுச்சே. அப்பா, பழைய விஷயத்தெல்லாம் இப்ப ஏன்பா பேசணும்? இல்லப்பா இல்லப்பா, பழைய விஷயமெல்லாம் இல்ல. நான் பேச நினைக்கிற விஷயமே வேற.